இந்த பதிவு ரொம்ப முக்கியமானது. உங்களை சாயப்பா தேர்ந்தெடுத்தாரா இல்லையா? உங்களை தேர்ந்தெடுத்திருந்தா அவர் என்னென்ன விஷயங்களை எல்லாம் செஞ்சிருப்பாருன்றதை இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். நீங்கள் ஆசைப்பட்டதுனால வர துன்பம் எப்படிப்பட்டது? இதுவரைக்கும் உங்கள் துன்பங்கள் ஏன் பல மடங்கு பெருகிருக்கு? நீங்கள் செஞ்ச 1-2 விஷயத்தால் தான் இந்த துன்பங்கள் பெருகுச்சா, இல்லை அத்தனையும் உங்கள் வாழ்க்கையில் பாவங்கள் செஞ்சதால் வந்த துன்பமா? இதை பற்றியும் ஒரு கிளாரிஃபிகேஷன் இந்த பதிவில் இருக்குது. வாழும் நாட்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புதைகள் எப்படிப்பட்டது? நீங்கள் எந்தெந்த விஷயத்தை எல்லாம் இனி செய்யணும், சில கஷ்டங்கள் வரும்போது அதை எப்படி எதிர்கொள்வது அப்படின்றத பற்றியும் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். ஒரு பெரிய வாய்ப்பு நீங்கள் தவற விடுவீங்களோன்னு சொல்லி ஒரு பயமும் இங்கே இருக்கு. இது ஒரு விழிப்புணர்வு பகுதி. இப்போ பெரிய வாய்ப்புகள் நமக்கு வர தயாராக இருக்குது. ஆனால் வந்துட்டு அது போயிடுச்சுன்னா மறுபடியும் அடுத்த வாய்ப்பு எப்போ வரும்னு சொல்ல முடியாது. அதனால் வரக்கூடிய வாய்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும், அதற்கு நாம் எந்த விஷயங்களை சரி செய்ய போகிறோம், இதை பொறுத்து தான் இந்த பதிவு. அடுத்தது 3 விஷயங்களால் தான் ஒரு மனுஷனுக்கு பிரச்சனைகள். இந்த 3 விஷயத்தையுமே ஒரு மனுஷனால் நிச்சயமாக சரி பண்ண முடியும். பர்டிகுலராக குடும்ப உறவுகள், பிரிந்தவர்களோட மனநிலை, இதை எல்லாத்தையும் இந்த பதிவில் தெளிவாக சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக ஒரு மனுஷனோட வாழ்க்கையையும் மாற்றக்கூடியது. முழுவதும் கேளுங்க. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, ஒரு சாய்ராமுடைய கேள்வி, துன்பங்கள் பயங்கரமா பெருகுது, கஷ்டங்கள் பயங்கரமா பெருகுது, நல்லது ரொம்ப ஸ்லோவா இருக்கு, ஆனா கடவுளை நம்புற. கடவுளை நம்பாம என்னால இருக்க முடியுமா? கடவுளை நம்புற. என் வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அது எதுவுமே நடக்கல. எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி பயப்படுறனோ அது மட்டும் நடக்குது. எனக்கு ஒண்ணுமே புரியல. இருண்டு போயிருக்க, மனசு உடைஞ்சு போயிருக்க. வாழ முடியுமா, வாழ முடியாதா? எனக்கு கர்மா விதி இது எல்லாம் எனக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி இல்லை. எல்லாமே எனக்கு சேர்ந்து சதி பண்ணுது. அது மனுஷங்க மூலமாக எனக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை உண்டு பண்ணுது. ஒரு நல்ல பதிலுக்காக நான் காத்திருக்கேன் அப்படின்னு அந்த சாய்ராம் கேட்டாங்க. உண்மையிலேயே துன்பங்கள் எப்படி, இன்பங்கள் எப்படி? துன்பம் பெருகுச்சுன்னா நாம் என்ன செய்யணும்? இன்பத்தை எப்படி நம்மளை தக்க வச்சுக்கணும்? ஒரு உயர்ந்த வாழ்க்கையை எந்த கஷ்டமும் இல்லாமல் எப்படி வாழ முடியும்? இதை பற்றி தான் இன்றைக்கி ஆடியோவில் நம்ம பேச போகிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு கனெக்டிங் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து இந்த ஆடியோவை ரொம்ப டீட்டெயில்டாக கேளுங்க. ஏன்னா ஒரு ஆடியோவும் ஒவ்வொரு பரிமாணங்களை கொண்டது.
வாழ்க்கைன்றது இன்பம் துன்பம் இதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். இதுலேயே எல்லாமே வந்துடும். துன்பமாக இருக்கிறவன் அவநம்பிக்கையோடு இருப்பான், இன்பமாக இருக்கிற நம்பிக்கையோடு இருப்பான். ஸோ இந்த இன்பத்தையும் துன்பத்தையும் தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையே தீர்மானிக்குது. துன்பத்தை அவன் எப்படி எடுத்துக்கிறான், இன்பத்தை அவன் எப்படி எடுத்துக்கிறான், என்ன கற்றுக்கிட்டான், என்ன கற்றுக்க வேண்டியது என்ன இருக்குது, இதை எல்லாமே அவன் தெளிவுபடுத்தினாதான் அவன் அடுத்த இடத்துக்கு போக முடியும். இல்லைன்னா அவன் அதே இடத்துல குண்டு சட்டிக்குள்ளே குதிரை தான் ஓட்ட முடியும். இல்லை ஒரு வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்து இந்த வட்டத்துக்கே நான் தாண்டா ராஜா அப்படின்ற மாதிரி நிறைய மனுஷங்க சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நம்மக்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னெல்லாம் அசைக்க முடியாது தம்பி அப்படின்னுவாங்க. சரி விடுங்க, பாவம் ஒன்றும் தெரியாதவங்க அப்படி தானே சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அசைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுல்ல. எந்த இடத்துல எது நடக்கணுமோ அப்போ மனுஷன் கலைஞ்சு போயிடுவான், கலங்கி போயிடுவான். அதனால் நிறைய பேருக்கு இப்போது ஹாப்பியாக இருக்கிற ஒரு மைண்டில் இருக்கிறதால என்னால் யாரும் அசைக்க முடியாதுன்னு ஒரு வீராப்பா சொல்லலாம். அந்த வீராப்புன்றது இவனுக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை பொறுத்து. இவனுக்கு எல்லாமே பிடுங்கிட்டு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இவன் அப்பையும் அப்படி தான் சொல்லுவானான்னு பார்த்தா அப்போ இவன் இருக்கிற இடமே தெரியாது, நம்ம தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி ஆகும். ஸோ அந்த மாதிரியான மனிதர்களாக நம்ம மாறக்கூடாது. ஓகே, ஸோ துன்பத்தையும் நாம் பார்க்கணும், இன்பத்தையும் நம்ம பார்க்கணும், எதையுமே குறைச்சி மதிப்பிடக்கூடாது. நான் ஒரு டைமில் மாயை என்ன பெரிய மாயை, நம்ம கண்ட்ரோலாக இருந்தால் மாயை வந்துடுமா? ஸோ எதெல்லாம் நம்ம குறைச்சி மதிப்பிடுறோமோ அது நீ என்னை குறைச்சி மதிப்பிடுற அளவுக்கு நீ என்னை பார்த்தல, இப்போ உன்னை பாரு என்ன செய்ய போகிற பாருன்னு கங்கணம் கட்டிட்டு தெரியுங்க. ஒரு ரோட்டில் ஒரு நாய் படுத்திருக்குது. எந்த நாயாக இருந்தாலும் என்னை பார்த்து பயப்படன்னு சொல்லி அந்த நாய் மேலே கல்லை எறிஞ்சு விட்டா அந்த நாய் ஆல்ரெடி பசியோடு இருக்குது. எவனாவது பார்த்தா உண்டு இல்லைன்னு ஆக்கிடணும்னு அந்த பசியோடு இருக்கிற நாய்க்கு ஒரு மனுஷன் கிடைச்சானா என்ன பண்ணும்? அது சும்மா தானே தூங்கிட்டு இருந்தது. நீ ஏன் அதை மதிப்பு இல்லாமல் ஆக்குன? இப்போ அது யாருன்னு காட்டுது. இப்போ நீ கடி வாங்கிட்ட, கொஞ்சம் சதையும் கொடுத்துட்ட, இது உனக்கு தேவையா? அப்போ யாரையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. யாரையுமே அவ்வளோ பெரிய தேர், ஓகே, அவ்வளோ பெரிய தேர். அந்த தேருக்கு இருக்கக்கூடிய அந்த அச்சாணி தானே அது பேர், அச்சாணின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த அச்சாணி இல்லை, அது சரியாக தமிழ் எனக்கு ரொம்ப டீப் சுத்த தமிழ் எனக்கு தெரியாது, அது எது தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. அந்த சக்கரத்துக்கு இடையில ஒரு சின்னதாக ஒன்று வச்சு பூட்டுவாங்கல்ல, அது இல்லை அப்படின்னா காலி, தேர் விழுந்துடும். தேரில் இருக்கிற சாமி மட்டும் இல்லை, மனுஷனும் விழுந்துடுவான். சாமி விழுந்தால் சிலை தான் சேதாரமாகும், ஆனால் சாமிக்கு ஒன்றும் ஆகாது. ஆனால் மனுஷன் விழுந்தா ஆபத்து தானே. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம அச்சாணியை கேவலப்படுத்தக்கூடாது. ஏன்னா அதுதான் அந்த தேருக்கு உயிரே. அதை வச்சு தான் அத்தனை பேரும் அங்கே இருக்காங்க, நம்பிக்கையோடு இருக்காங்க. இந்த தேர் கவிழாது, எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே முடிஞ்சிடும். ஒரு ஆனந்தமான ஒரு வழிபாடு முறையை இது கொடுக்குதுன்னா அந்த அச்சாணி கழுண்டுடுச்சுன்னா மேலே இருக்கிறவங்க எப்பா இது என்னப்பா இது கழுண்டு கீழே கிடக்குதுன்னு சொல்லிட்டா அப்போவே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். பயத்திலேயே நிறைய பேர் ஷாக் ஆகிட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்போது எல்லா விஷயத்தையும் நாம் அலட்சியப்படுத்தக்கூடாது. அதுக்காக எல்லா விஷயத்துக்கும் நாம் பயப்படவும் கூடாது. ரெண்டு பேர் தான். ஒன்று எல்லாத்தையும் அலட்சியப்படுத்துவான், இல்லைன்னா எல்லாத்துக்கும் பயப்படுவான். இந்த ரெண்டு பேரும் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழவே முடியாது. வாழ்க்கை எப்பயுமே அவங்க சொர்க்கத்தில் இருந்தால் கூட அது நரகத்தனமான வாழ்க்கை மட்டும்தான் அவங்க வாழுவாங்க. அப்போ எதையுமே குறைச்சி மதிப்பிடாதீங்க. ஸோ துன்பம் இங்கே இருக்குது 1000 மடங்கு இல்லை, 2000 மடங்கு இல்லை, லட்சம் மடங்கு இல்லை. ஸோ துன்பம் ஏன் பிறக்குது? துன்பம் ஏன் பிறக்குது சொல்கிறீங்களா கொஞ்சம்? துன்பம் ஏன் பிறக்கின்றது? துன்பம் ஏன் வருது? முதல்ல இத்தனை நாள் வரலைங்க, நேத்தெல்லாம் வரல, இன்னைக்கு ஏன் வந்திருக்கு? என்ன ஆசைப்பட்டோமோ அது கிடைக்கலன்னா துன்பம் வரும், ரைட்?
அப்போ எவ்வளவுக்கு எவ்வளோ ஆசைகள், நீங்கள் ஒரு 10 ஆசைப்படுறீங்க, 10 விஷயத்துக்கு ஆசைப்படுறீங்க. இப்போ 10 துன்பம் மட்டும் இல்லை, இந்த ஒரு ஆசைக்கும் கிட்டத்தட்ட 1000 துன்பங்கள் குட்டி குட்டி பிரான்ச் மாதிரி பிறக்கும். அப்போ 10,000 துன்பங்கள் 10 ஆசைகள் இருக்குது. 10 ஆசைகளும் நிறைவேறதுன்னு வச்சுக்கோங்க, அதோட நம்ம லைஃப் வந்து முடிய போகிறது இல்லை, அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போவோம். இப்போ ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? ஒரு மாதத்துக்கு 30,000 சம்பாதிக்கிறவனுக்கு 60,000 ரூபாய் இருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறான். எனக்கு மட்டும் 60,000 ரூபாய் நான் சம்பாதிச்சிட்டேன்னா எனக்கு கடனே இல்லாமல் வாழ்க்கையை நான் வாழ்ந்துடுவேன் அப்படின்றான். இப்போ இவனுக்கு 60,000 ரூபாய் கொடுத்தா இவன் திருப்தி அடைவான்றீங்க, அவன் பிரச்சனை தீருன்றீங்க. இப்போ இந்த 60,000 ரூபாய்க்கு உண்டான செலவை அவன் பண்ணுவான். அப்போ இந்த 60,000 சம்பாதிக்கும் போது அவன் என்ன பண்ணுவான்? ஒரு 1,00,000 ரூபா இருந்தால் பரவாயில்ல, நான் எல்லாத்தையும் முடிச்சிருவேன், பிரச்சனையே இல்லைன்னு. அவன் கடவுள் மறுபடியும் 1,00,000 கொடுக்குறாரு, நீ எவ்வளவோ கேளு கொடுக்குறேன்னு. அப்போ 1,00,000 கொடுக்குறாரு, மறுபடியும் இங்கேயும் கடனை வைப்பான். 60,000 கடனை வைப்பான், 30,000 கடனை வைப்பான். 30,000 இருக்கும்போது கடன் வந்து 3,000னா 30,000 கடன் இருக்கும்போது அவனோட கடன் வந்து 3,00,000னா 6,000 இருக்கும்போது அவனோட கடன் 6,00,000 ஆகும். 1,00,000 ரூபாய் அவன் சம்பாதிக்கும் போது அவன் கடன் 1 கோடி ஆகும். என்னது? ஆசை அதிகமாக அவனுடைய எதிர்பார்ப்பு நிறைவேற அதை தாண்டின துன்பத்தையும் அவன் சத்தியமாக அனுபவிச்சு தான் ஆகணும். ஓகேவா? அப்போ ஆசை அளவே இல்லாதது, அது எல்லாத்தையும் கேட்கும், 1-2ஓட விடாது, எல்லாத்தையும் கேட்கும். கண்ணில் பார்த்ததெல்லாம் கேட்கும், எதெல்லாம் அழகாக இருக்கோ அதெல்லாம் கேட்கும். அதிகாரத்தை கேட்கும், அது ஒரு போதையாக்கும், அதிகாரம் இல்லாமல் வாழ முடியாத நிலைமை வரும். எல்லாரையும் மோசமாக ஒரு மனுஷனாக நம்மளை ஆட்டி படைக்கும். இப்போ ஆட்டி படைக்குது, இது வந்து சந்தோஷம். ஆனால் இதுக்கு பின்னாடி வரக்கூடிய துன்பம், அதனால் ஏற்படக்கூடிய பாவம், அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இதுதான். அப்போ ஆசைகள் பெருக்க பெருக துன்பங்கள் பல மடங்கு பெருகுது. இப்போ துன்பங்கள் ஏன் பெருகுதுன்னு தெரியுதா உங்களுக்கு? இன்பங்கள் ஏன் பெருகலன்னு தெரியுதா உங்களுக்கு? அன்றைக்கு 30,000 ரூபாயில் இருந்தீங்க 3,00,000 ரூபாய், இன்றைக்கி 60,000 இருந்தீங்க 6,00,000 ரூபாய், 1 கோடி இருந்தீங்க 1,00,000 இருந்தது, இப்போ வந்து கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு வந்து நீங்கள் வந்து ஏதாவது பண்ணுறீங்க. வீடு வாங்கலாம், லோன் போட்டு வீடு வாங்கலாம், அதுவும் ஒரு லோன் தானே. இப்போ 1,00,000 ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, 1 கோடி ரூபாய்க்கு உண்டான ப்ராஜெக்ட் வந்து வாங்குறீங்க, மாதம் மாதம் டியூ சொல்லி 30 வருஷம். ஓகே, 10 வருஷத்தில் உங்கள் வேலையை பிடிங்கிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ வேலை போயிடுச்சே, வேற வேலை தேடலாம், நீ என்ன வேலை கொடுக்கறது? எனக்கு எத்தனையோ பேர் திறமைக்கு கொடுக்குறாங்க, போடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட முடியுமா? இல்லை அவங்கள கெஞ்சறது ஏதாவது வாய்ப்பு இருந்தால் கெஞ்சுவோமா? நீங்களே சொல்லுங்கள், ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கள். ஏன்னா கமிட்மெண்ட் எதுவும் இல்லைன்னா போடான்ட்டு வந்துடலாம், ஆனால் கமிட்மெண்ட் இருக்குது. அப்போ 1,00,000 ரூபாய் கம்மி இல்லாமல் சம்பளம் வாங்கினாதான் நம்மளுடைய எல்லா நீட்ஸும் நம்ம கிளியர் ஆகும், இல்லைன்னா கிளியர் ஆகாது. அது உடனே வேலை கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ நாம் எதிர்பார்த்த மாதிரி வேலை கிடைக்கல, ஓகே 1,00,000 நம்ம ட்ரை பண்ணுறோம், 2-3 மாதம் ட்ரை பண்ணுறோம், கிடைக்கல. அப்போ என்ன பண்ணுவோம்? அதில் இது வரைக்கும் போனதில் எது பெஸ்ட்டோ, யாரோ ஒருத்தர் 80,000 ரூபாய்க்கு வேலை உங்களுக்கு ரெடினார், என்ன பண்ணுவோம்? அந்த 80,000க்கு போவோம், மீதி 20,000 ரூபாய் ஷார்ட்டேஜ். அப்போ எதை நீங்கள் பார்ப்பீங்க? அப்போ ஆசைகள் பெருக பெருக துன்பங்கள் பல மடங்கு பெருகுது. அப்போ ஆசைகள் பல மடங்கு பெருக துன்பங்கள் பல 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 மடங்கு பெருகும். கவுண்டே இல்லாமல் துன்பங்கள் பெருகும், கவுண்ட்லெஸ். அதை வந்து எண்ணவே முடியாது, துன்பம் பெருசாக போகும். இப்போ உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ணாத அளவுக்கு எல்லாம் அப்படியே ஆடுது, பாடுது, ஓடுது, பிடிக்கவே முடியல. அப்போ துன்பங்கள் நிச்சயமாக ஒரு மனுஷனுக்கு பெரிய கஷ்டத்தை கொடுக்குது. ஏன்னா நீங்கள் ஆசைப்பட்டதன் காரணமாக துன்பம் பிறக்குது. ஆசை அளவோடு இருந்துச்சுன்னா துன்பம் அளவோடு இருக்கும். அளவோடு இருக்கிற துன்பம் கண்டிப்பாக உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அளவில்லாத பெறக்கூடிய துன்பம் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு முழிப்போம் நாம் பொறுத்த வரைக்கும். இப்போ இங்கே யாராருக்கெல்லாம் அந்த துன்பத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு
நினைக்கிறீங்களோ அவங்க கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த துன்பங்கள் எவ்வளோ தூரம் பெருகிடுச்சு, நீங்கள் இதை பற்றி பேச வேண்டாம், நான் துன்பங்களை குறைக்க போராடுகிறேன், அப்போ நான் என்ன செய்யணும்? நல்ல கேள்வி இல்லை? அப்போ துன்பங்கள் பெருகிறத நிறுத்தணும்னா முதல்ல ஆசைப்படுறத நிறுத்தணும். நீங்கள் ஆசைப்படுறத நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா துன்பங்கள் பெருகுவது அப்படின்றது முதல்ல நிற்கும். முதல்ல இதை நிறுத்தினாதான், முதல்ல இதை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும். உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோலில் இதை வச்சுக்கணும். உங்கள் கண்ட்ரோலை மீறி போச்சுன்னா நீங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுவீங்க. ஸோ எல்லாமே உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வருவதற்கு உண்டான முயற்சிகள் எந்தெந்த வழிகள் எல்லாம் இருக்குதோ அந்த வழிகளை எல்லாம் நாம் ஆராய்ச்சி பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அப்போ இந்த துன்பங்கள் இப்படி இருக்கு, ஓகே, இதுக்கு மேலே வரக்கூடாதுன்னா இனி நான் எதற்கும் ஆசைப்பட மாட்டேன், இனி எதற்காகவும் நான் ஆசைப்படவே மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் உங்கள் கையில் எடுக்கணும். இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, இந்த துன்பங்கள் ஏன் இவ்வளோ தூரம் பெருகுதுன்னா நம்ம மனசு கோழையாக இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம மனசு எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கலன்னு அர்த்தம். நம்ம மனசுக்கு சரியான வழியில் அதை ஹேண்டில் பண்ண தெரியலன்னு அர்த்தம். இப்போ பொறுமையாக நிதானமாக இந்த துன்பம் இதனால் வந்ததா, ஓகே, இதை என்னென்னலாம் குறைக்க முடியும்னு பார்க்கணும். இந்த குறைப்பதற்கு உண்டான வழிகள், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒன்று பண பிரச்சனையாக இருக்கும், இல்லை குடும்ப பிரச்சனையாக இருக்கும், இல்லை தனிப்பட்ட முறையில் பிரச்சனையாக இருக்கும், இல்லை ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கும். ஒரு மனுஷனுக்கு என்ன பிரச்சனையாக இருக்குது? இப்போ எனக்கு இருக்கிற அப்படின்னா ஒன்று என்னோடய ஹெல்த்தில் எனக்கு ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை என்னோடய ஃபினான்ஷியலாக ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை என்னோடய தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் இருக்கக்கூடிய விஷயத்தில் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை என்னோடய உறவுகள் மூலமாக ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ வேறு எந்த வகையில் ப்ராப்ளம் இருக்க போகுது? அப்போ இதை எந்தெந்த விஷயத்தை என்னால் சரி பண்ண முடியும்னு நான் யோசிக்கணும். இப்போ என்னோடய ஹெல்த்தில் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா என்னோடய ஹெல்த்தை நான் பார்த்துக்கிறதுல பெரிய விஷயம் இல்லையே. என் ஹெல்த்துக்கு என்ன தேவையான சக்தி எதில் கிடைக்குதோ அதை நான் எடுத்துக்கிறது தப்பு இல்லையே. ஸோ நான் சாப்பாடு மூலமாக எடுத்துக்கலாம், இல்லை சம் எக்ஸசைஸ் மூலமாக எடுத்துக்கலாம், இல்லை சம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், இல்லை மென்டல் ஃபிட்னஸ் பேஸ் பண்ணி யோகா, மெடிடேஷன், இல்லை ஒர்க் அவுட், இது மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ என்னுடைய ப்ராப்ளம் என்ன, ஹெல்த் இஷ்யூஸ்னால் நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்துக்கலாம், ஓகே. ரெண்டாவது ஃபினான்ஷியல் இஷ்யூஸ், ஓகே, என்ன ஃபினான்ஷியல், என்னோட நீட்ஸ் என்ன, நீ எவ்வளோ சம்பாதிக்கிற, சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழிகளை என்ன அதிகப்படுத்தணும், செலவுகளை என்ன குறைக்கணும், எந்த மாதிரி. மூணாவது உறவுகள் மூலமாக பிரச்சனையா, சரி, எந்த உறவுகளையும் நீ வெறுக்காத உறவுகள் மூலமாக தான் பிரச்சனைகள் தீரும். எந்த உறவையும் நீ அடியோடு வெறுக்காத. அவங்க என்னதான் கோபப்பட்டு பேசினாலும் நீ அவங்க எப்போ வந்தாலும் பேசுவதற்கு நீ தயாராகிற. அதுக்காக நீயே போய் பேசணுன்ற அவசியமும் கிடையாது. ஏன்னா அவங்க மனநிலை எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க வந்தாங்கன்னா பேசு, உன்னோட உண்மையான விஷயத்த சொல்லு. ஏற்றுக்கிறது ஏற்றுக்காத அவங்க விருப்பம். ஸோ ஏற்றுக்கிட்டாலும் சந்தோஷமாக இரு, ஏற்றுக்கலானாலும் சந்தோஷமாக இரு. அப்போ குடும்ப உறவுகள்கிட்ட வெறுப்போட பேசாத, அதே போல் அதிக உரிமையோட பேசாத. ஏன்னா இப்போ அவங்க நம்ம மேலே வெறுப்போடு இருக்காங்களா இல்லை பாசத்தோடு இருக்கிறாங்களான்னு தெரியாமல் நீ போய் மாட்டிக்காத. அவங்க பேச விடு, அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீ உன்னுடைய மனசையும் புத்தியையும் மாற்றிக்கோ. இப்போ உறவுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஓரளவுக்கு தீர்ந்துடும், ரைட்டா? இது ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா போனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பதிவை நம்ம போடுற மாதிரி ஆகிடும். ஏன்னா நம்ம இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது. அதனால் நிறைய பேசிட்டோம், இதுக்கு மேலே நான் பேசலை, ஓகேவா? ஸோ உறவுகளுக்கு நாம் தயாராக இருக்கலாம். ஸோ பச்சை கொடியை காட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், சிகப்பு கொடியை காட்டுறதுக்கும் தயாராக இருக்கும். அவங்க முடியாது அப்படின்னா சிகப்பு கொடி, முடியும்னா பச்சை கொடி, அவ்வளோதான். அப்போது சிகப்பு கொடியை காட்டிட்டோம் அப்படின்னா அவங்கள வெறுக்கக்கூடாது. பச்சை கொடியை காட்டினா எப்படி அவங்க மேலே அன்பு வச்சுருப்போமோ அதை விட அன்பு இப்போ பயங்கரமாக வைக்கணும்.
நான் கூட ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது நமக்குன்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் நடக்கும் இல்லையா? நம்மளை வெறுக்கிற மகான்கள் இருப்பாங்கல்ல உலகத்தில். ஆதரிக்கிற மகான்கள் இருக்கும்போது வெறுக்கிறதுக்கும் சில மகான்கள் இருப்பாங்கல்ல. மகான்களை மனுஷங்களை சொல்கிறேன், நான் மனிதர்கள் தானே மகான்கள். அப்போ வெறுக்கக்கூடிய மனிதர்கள், அப்போது நம்மளை ஆதரிக்கக்கூடிய மகான்களை விட வெறுக்கக்கூடிய மகான்கள் கிட்ட நம்ம இன்னமும் அன்போட பண்போட பாசத்தோட அவங்களுக்காக இன்னும் ஒரு படி மேலே போய் பிரார்த்தனை செய்யணும். அந்த பிரார்த்தனையை நான் தினமும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா ஆனால் அவங்களுக்கு வெறுக்கக்கூடியவர்கள் இருக்காங்களா? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். நம்ம செய்கிறது எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. சில பேர் நம்ம வெறுக்கலாம் இல்லையா? அது தப்பும் இல்லை. அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அதாவது பச்சோந்தி மாதிரி நம்ம மாற முடியாது. ஸோ நம்ம கேரக்டர்ஸ் என்னவோ அது உண்மையாக வெளிப்படுத்துகிறோம். உண்மையாக வெளிப்படுத்தும் போது சில பேருக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம். அப்போ அதுக்காக நம்ம உண்மை பேசாமல் பொய்ய பேசுனா கடவுளுக்கு யார் பதில் சொல்கிறது? இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சொந்தங்களை தாண்டி ஒரு ஜென்மத்திலையும் கடவுள் நமக்கு முக்கியம். கடவுள் கொடுக்கக்கூடிய சொந்தம் முக்கியம். எனக்கு இந்த கடவுள் கொடுத்த சொந்தம் நீங்கள் எனக்கு முக்கியம். அப்போ தனிப்பட்ட முறையில் எனக்கு இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி யாருக்காக வேணாலும் இருக்கலாம். ஆனால் யாரையும் வெறுக்கலை. உங்கள் மேலே வச்சுருக்கக்கூடிய அன்பை விட அவங்க மேலே நான் அதிகமாக அன்பு வச்சுருக்கேன். இது சத்தியமான உண்மை. யார் மேலேயும் எந்த விதமான மன கஷ்டமும் வெறுப்பும் எனக்கு வந்ததில்லை. அது உங்களுக்கும் வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதில் தான் நம்ம வாழ்க்கையோட வெற்றி ரகசியமே அடங்கியிருக்குது. ஆனால் அது இயல்பாக இருக்கணும். இந்த வெற்றி ரகசியம் பெறக்கூடிய டெக்னிக்ஸை இதை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா மனப்பூர்வமாக வந்தால் தான் உங்களுக்கு அந்த வெற்றி கிடைக்கும். இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இல்லையா? சரி, ஓகே, வெறுத்தா நமக்கு நஷ்டம், அன்பு வச்சா நமக்கு லாபம். அதாவது ஆன்மீக விஷயத்தில் இருக்கக்கூடிய லாபத்தை சொல்கிறேன். ப்ராக்டிக்கல் விஷயத்தில் நான் பேசலைங்க, ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய லாபத்தை சொல்கிறேன். அப்போது யார் மேலேயாவது கோபமோ வெறுப்போ வந்துச்சுன்னா நம்ம மனபாரம் அதிகரிக்கும். அப்போ அவங்க மேலே வெறுப்பு கோபம் வரலைன்னா பாரம் குறையும். இப்போ ஒரு வருஷமாக பேசாமல் உங்களுடைய சொந்தங்கிட்ட நீங்கள் இருக்கலாம். அதை பேசாத வரைக்கும் உங்களுக்கு அவங்க மேலே வெறுப்பு இருக்கும், டென்ஷன் ஆகும், ஒரு பாரமாக இருக்கும். அவங்கள நினைக்கும் போதே நம்ம தனியாக பேசிப்போம். ஆனால் அவங்க ஒரு நாள் வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டில் ஒரு காஃபி குடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாரம் குறைஞ்சிடும், ரொம்ப ரிலாக்ஸாக இருப்போம். எப்படி நடந்தது இந்த விஷயம்? நீ அவங்கள மேலே வெறுப்பு வந்ததாலே நீ பாரமான, அவங்க மேலே அன்பு வந்தோடனே உன் பாரம் போயிடுச்சு. இதை நீங்கள் உணர்ந்துக்கோங்க. உணர்ந்ததுக்கு அப்புறமா யாரையும் வெறுக்காதீங்க. ஸோ லாப நஷ்டத்துக்காக இல்லை, லாப நஷ்டத்துக்காக நான் சொல்லலை. எனக்கு புண்ணியம் கிடைக்கணும் அதுக்காக நான் யாரையும் வெறுக்க மாட்டேன். இந்த கதையே வேண்டாம். இயல்பாக இருந்து பாருங்கள், இயல்பாக நினச்சி பாருங்கள். யார் மேலே வெறுப்பு வர வரைக்கும் தான் உங்களுக்கு பாரம். அவங்க மேலே வெறுப்பு வந்து அன்பு வந்துருச்சுன்னா உங்கள் பாரம் குறைஞ்சிது. உலகத்தில் நீங்கள் ஒருத்தர் தான் சந்தோஷமான மனிதராக இந்த உலகத்தையே நீங்கள் சுற்றுவீங்களா மாட்டீங்களா? அப்போ இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ எந்த குடும்ப உறவுகளாக இருந்தாலும் பேசுவதற்கு நான் தயாராக இருக்கேன். அவங்க வந்தாங்கன்னா அன்பாக பேசுவேன். அவங்க எனக்கு வேணும்னு சொன்னாலும் அன்பாக இருப்பேன், வேண்டான்னு சொன்னாலும். வேணும்னு சொல்லும்போது இருக்கக்கூடிய அன்பை விட வேண்டான்னு என்ன ஒரு உறவுகள் சொல்லுதுன்னா அப்போ அவங்க மேலே இன்னமும் அவங்களுக்காக அன்பு அதிகமாக இருக்கும். அதுக்காக அவங்க வரவை எதிர்பார்த்து கிடையாது. அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. வரவை எதிர்பார்த்து கிடையாது. அவங்க அன்பாக அவங்க மேலே அன்பாக இருக்கிறோம், மனசால் அவங்களை வெறுக்கலை, அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம். எல்லாமே நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். தெரிஞ்சோ தெரியாமலோ யார் வேணாலும் தப்பு பண்ணியிருக்கலாம். எல்லாருக்கும் கடவுள் கேட்ட ஒரு மன்னிப்பு கண்டிப்பாக உண்டு. நாம் அன்பே சாய் வெற்றி சயின்ஸ் கொடுத்தோம் இல்லையா? நாம் ஒருத்தவனை மன்னிச்சா கடவுள் நம்ம தவிர மன்னிப்பாருன்ற உயர்ந்த நோக்கத்தை வச்சு நீங்கள் வாழணும். ஸோ உறவுகள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் இதை சரி பண்ண முடியுமா முடியாதா? இதை சரி பண்ண எவ்வளோ வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கு பாருங்கள். உங்களுடைய எதிரிகள் எல்லாருமே உங்கள் வீட்டில் வந்து அன்பா பண்பா உட்காந்து உங்கள் மேலே அவ்வளோ அக்கறையாக அடுத்து பேசுகிறாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்கிற குலுங்கி அழுவீங்க, ரைட்? ஏன்னா நம்மளாம் அப்படிப்பட்ட ஆளுங்க தான். நம்ம எல்லாம் வந்து ரொம்ப எமோஷ்னலாக சென்சிட்டிவாக இருந்தாலும், கொஞ்சம் அது எமோஷ்னல் ஃபுல் ஆனாலும், அந்த எமோஷ்னல் ஆகிறதுல கூட ஒரு அன்பு இருக்குதுன்னும் போது அந்த அன்பு எனக்கு நான் முட்டாளாக இருக்கிறது கூட தப்பு இல்லைன்னு கூட சம்டைம்ஸ் தோணும். ஆனால் கண்ணு தெரியாமல் எங்கேயுமே இறங்கிடக்கூடாதுன்றதுலேயும் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஸோ தயவுசெய்து நீங்களும் தெளிவாக இருங்க.
அப்போ துன்பங்கள் எங்கெங்கெல்லாம் பெருகுதுன்னா இந்த 4 வெரைட்டிஸ் தான். இந்த 4 விஷயங்கள் தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் அடிக்கடி யோசிப்பேன், ஒரு மனுஷனுக்கு என்ன பிரச்சனைன்னு இன்னொரு மனுஷனை ஆராய்ச்சி பண்ணுறது புத்திசாலித்தனமா இல்லை என்ன நானே ஆராய்ச்சி பண்ணுறது புத்திசாலித்தனமான்னு கேட்கும்போது, என்ன நீயே ஆராய்ச்சி பண்ண, அப்போ தான் எல்லாமே ஓப்பனாக பேச முடியும்னு பார்க்கும்போது, ஸோ ஆரோக்கிய பிரச்சனை, ஃபினான்ஷியல் பிரச்சனை, குடும்ப உறவுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, உறவுகள் மூலமாக 4 கூட இல்லை 3 தான். இந்த 3 விஷயத்தை சரி பண்ணாவே துன்பங்கள் எல்லாமே குறைஞ்சு போயிடும். ரைட்டா? இந்த 3 விஷயங்கள், ஆரோக்கியத்தை பற்றி நம்மளை பற்றி பேசுனா அங்கேயும் ஒரு மனுஷன், அதாவது நான் ஒரு மனுஷன் தானே, நான் தான் நிற்கிறேன். ஃபினான்ஷியலாக கொடுக்கறது வாங்குறது, ஸோ எனக்கும் மற்றவனுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. 3வது உறவுகள் மூலமாக, ஃபினான்ஷியல் இல்லாமல் அன்பு, எமோஷனல், இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக. ஸோ இந்த குடும்ப உறவுகள் சரியாக இருந்துச்சுன்னா இந்த 2மே சரியாக இருக்கும். குடும்ப உறவுகள் சரியில்லைன்னா 2மே பேயாட்டம் ஆடும். என்ன ஆட்டம்? பேயாட்டம். பேயெல்லாம் என்ன ஆட்டம்? நம்ம போடுற ஆட்டத்தோட பேயை பார்த்து பயந்து ஓடிடும். நம்மளை விட மோசமாக இருக்கிறான், இவங்களெல்லாம் ஈக்குவலாக ஆட முடியாதுன்னு சொல்லி அது அந்த அளவுக்கு மோசமாக போயிடும். அப்போ இதை நாம் என்னைக்கு சரியாக புரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு எல்லா துன்பங்களும் உங்கள் காலடியில். இதை என்னைக்கு சரியாக புரிஞ்சுக்கலையோ அன்னைக்கு என்ன தெரியுமா ஆகும்? அப்படியே மாற்றி நடக்கும். துன்பத்தோட காலடியில் நாம் கிடப்போம். நம்ம அப்படி தான் இருக்கோம். அப்போ துன்பத்தோட காலடியில் தான் கிடக்கிறோம். ஏன்னா அதை புரிஞ்சுக்க முடியல, அது எங்கே இருக்குன்னுன்றதை நாம் தெரிஞ்சுக்கல, இல்லை அது அங்கே இருக்க வைக்கல. ஒரு செருப்பை வாங்குறோம் அப்படின்னா அந்த செருப்பை தலையில் தூக்கி வச்சுக்க முடியுமா என்ன? ஒரு வைரம் இருக்கக்கூடிய ஒரு செருப்பாக கூட இருக்கட்டுமே, அதுக்காக அதை தலையில் தூக்கி வச்சுட்டா போக முடியும்? செருப்பு எங்கே இருக்கணும்? காலுக்கு கீழே தான் இருக்கணும். கிரீடம் எங்கே இருக்கணும்? தலைக்கு மேலே தான் இருக்கணும். இல்லை ஒரு அட்டையால் செஞ்ச கிரீடம் தான் நான் காலில் போட்டுக்கிறேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா கிரீடம்னா தலையில் தான் இருக்கணும், அங்கே இருந்தால் தான் அதுக்கு மதிப்பு. செருப்புனா எவ்வளோ, நீ கோடி ரூபாய் கூட கொடு, அது உன் காலில் தான் கிடக்கணும். அப்போ துன்பன்றது உன் காலில் கிடக்கணும், இன்பன்றது உன் தலையில் சுமந்துட்டு இருக்கிற கிரீடமாக இருக்கணும். துன்பத்தை விரட்டணும்னா கடவுளோட அருள் புரியணும். கடவுளோட அருள் புரியணும்னா நீ மனுஷனாக வாழணும். நீ மனுஷனாக வாழ்ந்தால் உனக்கு மட்டும் இல்லைப்பா, இந்த இந்த ஒட்டுமொத்த உறவுகளுக்கே நீ நன்மையை கொடுப்ப. நீ உனக்கு துன்பத்தை கொடுத்தனா அடுத்தவனுக்கும் துன்பத்தை தான் நீ கொடுப்ப. உனக்கு இன்பத்தை கொடுத்தா அதை கடவுள் கொடுக்குற இன்பம். இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு மனுஷன் பாடும் இன்பத்தில் போய் மோசமாக போய் நிற்கிறான். அது குடியாக இருக்கலாம், எதாக இருக்கலாம். என்னப்பா நான் இன்பமாக இப்போ கூட இன்பத்தோடு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மனுஷங்கிட்ட நம்ம என்ன சொல்ல முடியும்? ஸோ கடவுள் கொடுக்கக்கூடிய வழி, அவர் கொடுக்கக்கூடிய சந்தோஷம், அவர் மூலமால் பெறப்பட்ட என்னது பேரின்பம், அந்த பேரின்ப நிலையை இருந்துச்சுன்னா அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லைனாலும் முகத்தில் ஒரு நம்பிக்கையும் சிரிப்பும் இருக்கும் பாருங்க. அது ஒரு கோடீஸ்வர அவனுக்கு கூட அது இருக்காது. ஸோ இதெல்லாம் நமக்கு என்னைக்கு புரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கே நம்ம வாழ்க்கை வேற லெவலுக்கு போகும். மிகப்பெரிய பலமும் மிகப்பெரிய சக்ஸஸும் அதில் நிச்சயமாக இருக்கும். வாழ்க்கைன்றது ஒரு முறை, இந்த ஜென்மத்துக்கு. இந்த முறையை சரி பண்ணிட்டா வரக்கூடிய அத்தனை வாழ்க்கையும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சந்தோஷம் கிடைக்கும், உற்சாகம் பெருகும், மனதில் நம்பிக்கை பெருகும். அப்போ நான் கடவுளோட வழியில் கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறேன் அப்படின்னா இப்பவே தயாராகுங்கள். அதில் வரக்கூடிய கஷ்டத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கோங்க. சேதாரம் இருக்கும். தங்கத்தை சுட்டாதான் தங்கம், தங்கத்தை சுடலைன்னா அது தங்கமே இல்லை. பட்டை தீட்டுனா தான் வைரம். ஒரு கல்லை சிற்பி செதுக்கினாதான் அந்த கல்லுக்கு உயிர் வருது. இல்லைன்னா அந்த கல் வெறும் மழையிலையும் வெயில்லையும் பனியிலையும் கேவலமாக இருக்கும். அந்த சிற்பி அப்படி தட்டி, அந்த சிற்பியை அந்த கல்லை எடுத்து அப்படி தட்டும் போது இவன் தாங்குவான்னு சொல்லி அவர் அந்த கல்லை சூஸ் பண்ணுறாருல்ல, அவருக்கு தெரியும் இவன் எதையும் தாங்குவான்னு. அதனால தான் அந்த சிற்பி அந்த கல்லை செதுக்குறாரு.
அவர் பார்க்குற எல்லா கலையும் செதுக்க மாட்டார். இங்கே யாராவது சிற்பி வேலை செய்கிறவங்க இருந்தால் சொல்லுங்கள். ஒரு சிற்பி வேலை செய்கிறவர் நம்ம அன்பே சாகில கொஞ்ச நாளைக்கு ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி இருக்கும். அவர் சொல்லும்போது இப்போ தான் தெரியுது நம்ம எப்படி ஒரு விஷயத்தை உருவாக்குறோம், ஆனால் நம்ம ஏன் இந்த விஷயத்தை உருவாக்காமல் இருக்கோன்னு. இனி நான் உருவாக்குறேன் அப்படின்னாங்க. பட் அவர் நேம் சரியே தெரியல, ஆனால் நான் இந்த வேலை சிற்பி வேலை தாங்க பண்ணுறேன் அப்படின்னு அவர் சில விஷயங்கள்லாம் அப்போ சொல்லியிருந்தார். அவர் தான் சொன்னார், எல்லா கல்லையும் செதுக்க முடியாது சாய்ராம், ஒரு கல்லை தட்டி பார்ப்போம், ஓகே அப்படின்னா அதை நாங்கள் செதுக்குவோம். அப்போது எல்லாரையும் கடவுள் செதுக்கலை. இதான் பாயிண்ட், புரிஞ்சுக்கோங்க. எல்லாரையும் கடவுள் செதுக்கலை. எவனுக்கு அந்த பாக்கியம் கிடைக்குதோ அவனை செதுக்கிறாரு. எப்படி கல் அந்த சிற்பியோட கண்ட்ரோலில் இருக்குதோ அதே போல் மனுஷனும் கடவுளுடைய கண்ட்ரோலில் இருந்துட்டான் அப்படின்னா அவனோட வாழ்க்கை ஒரே உயர்ந்த இடத்துல போய் நிற்கும், மிகப்பெரிய உயர்ந்த இடத்துல போய் நிற்கும். ஸோ இங்கே நிறைய பேருக்கு நிறைய குறைகள் இருக்கிற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சில பேர் நான் ரொம்ப கருப்பாக இருக்கேன்னு கூட ஃபீல் பண்ணக்கூடியவங்களாம் இருக்காங்க. அண்ணா நான் ரொம்ப கருப்பாக இருக்கேன். நான் ஒன்று சொல்கிறேன், நானும் கருப்பு தான், ஓகே. பட் இதெல்லாம் வந்து இதே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இதே விஷயந்தான் நான் வந்து ஒரு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்கூல் படிக்கும்போது ஒரு சர்ச்சு வச்சு நடத்துகிறாங்க. அவரை வந்து அவரு கூட அவருக்கு நீ வா அப்படின்னு சொல்லி அண்ணா வந்து கூட்டு போனாங்க. கூட்டு போயிருக்கும்போது யாருண்ணா அப்படின்னா இவர் தான்டாண்ணா. அவரை பார்க்குறதுக்கு ரொம்ப ஒல்லியான உருவம், பல்லெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும், தலைமுடியெல்லாம் கொஞ்சம் ரொம்ப சுருளாக இருக்கும். ஒரு மாதிரி நம்மெல்லாம் அப்போல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் எல்லாருமே பார்க்குறாங்கல்ல ஃபேஸ் எப்படி என்ன இதுன்னு. அது மாதிரி போகும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது. அதுக்கப்புறம் அவரோட பேச்செல்லாம் கேட்கும்போது என் மனசில் அவ்வளோ ஆனந்தம், அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ நம்பிக்கை. அவர் நம்மக்கிட்ட பேச மாட்டாரா, நம்ம பேரை சொல்லி கூப்பிட மாட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு இதாக. ஸோ உருவத்திலேயோ கலர்லேயோ இருக்குதுன்னு நினச்சா நம்மளை விட உலக மகா பைத்தியக்காரர் யாருமே இல்லை. அதை தாண்டி உனக்குன்னு கொடுக்கக்கூடிய குவாலிட்டி என்ன, அந்த குவாலிட்டியை நீ எங்கே உன்னை பயன்படுத்திக்கிற, கடவுள் கொடுக்குற அத்தனை விஷயத்தையும் நீ எங்கே அதை சிறப்பாக்கிக்கிற, அதை பொறுத்து தான் உன் வாழ்க்கை இருக்குதுன்னு நினைக்கும் போது தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு மலர்ச்சி நமக்கு கிடைக்குது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சிறப்பான ஆட்டத்தை ஆட சாய்ப்பா உங்களை தயார் செய்து கொண்டிருக்கிறார். உங்களை மட்டும்தான் அந்த கல் சிற்பி, இதை புரிஞ்சுக்கோங்க. அவர் உங்களை கையில் எடுத்திருக்காரு. இந்த இடத்துல நீங்கள் அவருக்கு ஒத்துழைப்பு செய்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய சதம் அடிக்கும். சதம்னா எப்படி, 100 வயசுல வாழ்றீங்களோ இல்லையோ தெரியாது, ஆனால் வாழக்கூடிய வயசுக்குள்ளேயே வாழும் நாட்களுக்குள்ளேயே எல்லாமே உங்களுக்கு கிடைச்ச ஒரு மனநிலை உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு இடத்த இங்கே விட்டுட்டு நீங்கள் போயிட்டு அடுத்த ஜென்மத்துக்கு தயாராவீங்க. இது உண்மையான வார்த்தை சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.